இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் இன அழிப்பு போர் குற்றங்கள் பற்றிய விவாதம் என்பது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை கழகத்திலே விவாதத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஜெனீவா சென்று அந்த விவாதங்களிலும் கூட ஈடுபட்டு தங்கள் தரப்பு கருத்துக்களை எல்லாம் வலுவாக வைத்து, அதே போல வவுனியாவில் யாழ்ப்பாணத்தில் மக்கள் மத்தியில் போராட்டங்களை கூட முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சுரேஷ். வணக்கம். ஜெனீவா போயிட்டே வந்திருக்கிறீங்க. அதனால என்ன நிலைமை இருக்குது? உலகம் பூரா எழுப்பிய இந்த பிரச்சனை குரல் கடைசியாக மார்ச் 7ஆம் தேதி அமெரிக்கா ஒரு தீர்மானம் முன்வைத்ததாகவும் அந்த தீர்மானம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஜெனீவால நிலைமை எப்படி இருக்கு? முதல்ல நேரடியா பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நீங்க, அதனால அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஜெனீவாவில் ஏறத்தாழ ஒரு வாரம் நான் தங்கியிருந்தேன். ஜெனீவாவில் நாங்கள் மனித உரிமைகள் கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய அங்கத்துவ நாடுகளுடைய பிரதிநிதிகளுடனும், அதே போன்று வெளியில் அவர்களுடைய அலுவலகத்தில் தூதுவர்களுடனும் பல்வேறுபட்ட நாடுகளுடன் நாங்கள் பேசக்கூடிய மாதிரி இருந்தது. முக்கியமாக வர இருக்கின்ற இந்த ரெசல்யூஷன், அது நீங்கள் கூறியவாறு கடந்த 7ஆம் தேதி ஜெனீவாவில் அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டு ஏனைய மெம்பர் கண்ட்ரிஸ், ஏனைய உறுப்பு நாடுகளுக்கு அதனுடைய பிரதி வழங்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டது. பல நாடுகள் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றன. ஏற்கனவே எல்லாரும் அறிந்திருக்கின்றார்கள், பாகிஸ்தான், சீனா, கியூபா போன்ற நாடுகள் அதனை நிராகரித்திருக்கின்றன, அல்லது அதில் பல மாற்றங்கள் செய்ய வேண்டும், இவை தேவையில்லை என்ற பாணியில் பேசியிருக்கின்றன. கனடா, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் இது போதாக, இதில் மேலாகவும் இது பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற தமது கருத்துக்களை அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். பலப்படுத்த சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் செய்த போர்க்குற்றங்கள், அதாவது ஒரு சர்வதேச நீதி விசாரணையை, சுதந்திரமான ஒரு நீதி விசாரணையைத்தான் அவர்கள் அதற்கான தூண்டுகோலாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது அவ்வாறானது அல்ல. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பாக 2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் உட்கிடக்கையாக இருந்த முக்கியமான விஷயம், இலங்கை அரசாங்கம் நியமித்த LLRC என்ற அந்த கமிஷனுடைய அறிக்கையின் பிரகாரம் அவற்றை நிறைவேற்றும்படி கடந்த 12ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன் கூறியது. அதில் முக்கியமாக காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், யுத்த குற்றங்கள் பற்றி பேச வேண்டும், பேச்சுவார்த்தைகள் நடந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், வடக்கு மாகாணத்தில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவம் விலத்திக் கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான பல விஷயங்களை இலங்கை அரசாங்கம் நியமித்த அந்த LLRC-யினுடைய அறிக்கை கூறுகின்றது. அதனை நடைமுறைப்படுத்தும்படி கடந்த முறை ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்தில் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஒரு சிறிய ஒரு உதாரணம் கூறுவேனாக இருந்தால், LLRC-யுடைய காணாமல் போனோரை கண்டுபிடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் இராணுவத்தினரை கொண்டு ஒரு மிலிட்டரி ட்ரைபூனலை அமைத்திருந்தது. அந்த மிலிட்டரி ட்ரைபூனல் இது தொடர்பாக எவ்வாறு விசாரித்தார்களோ தெரியாது. இறுதி முடிவாக இலங்கையில் யாரும் காணாமல் போகவில்லை என்ற ஒரு அறிக்கையை பாதுகாப்பு செயலாளரிடம் இராணுவம் கையளித்திருக்கின்றது. ஆகவே இலங்கையிடம் அந்த விஷயம் ஒப்படைக்கப்பட்டால் எவ்வாறு விசாரிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு முழுமையான உதாரணம். அவங்களுடைய பிடியிலேயே காணும் நிலையில இருந்தா காணாமல் போகல கூட சொல்லலாம். ஆகவே அவ்வாறான ஒரு விஷயம் தான் முன்னர் இருந்தது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய ரெசல்யூஷன் என்பது முதலாவது விடயம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இந்த ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் கழகத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய நவிப்பிள்ளை அவர்கள் ஒரு 16 பக்க அறிக்கை இலங்கை தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார். அதில் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், சர்வதேச சுதந்திரமான விசாரணை குழு ஒன்றினுடைய அவசியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதன் மூலம்தான் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அமெரிக்கா கொண்டு வந்த அந்த ரெசல்யூஷனில் முதல் இந்த விடயத்தை, அந்த 16 பக்க அறிக்கையை முதல் அது நிறைவேற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இவர் குறிப்பிட்ட இந்த சர்வதேச விசாரணையை கோடிட்டு காட்டி இந்த விஷயத்தை இந்த மனித உரிமைகள் கழகத்தினுடைய தலைவியான நவிப்பிள்ளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பு.
அதற்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி இது ஒரு முக்கியமான விஷயம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடு அவருடைய அந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது. நீங்க சொல்வதை பார்த்தால் அந்த முதல் அம்சத்திலேயே அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய மார்ச் 7ஆம் தேதி தீர்மானத்துல வி வெல்கம், நாங்கள் அதை வரவேற்கிறோம், நவீன் பிள்ளை சொன்னதை குறிப்பாக என்பதுதான் சொல்றாங்களே தவிர நாங்கள் கராராக ஒரு அனைத்து நாட்டு சுயேட்சையான விசாரணையை செய்ய வேண்டும் என்ற வரிகள் இல்லை. ஆனாலும் கூட உள்ள நிலைமை என்னவென்றால் விக்டிம்ஸ் என்ற அடிப்படையில், பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் இலங்கை தமிழ் மக்கள் ஒரு நீதியை நாடி நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு விரைவான ஒரு நீதி யுத்தம் முடிந்து 4 வருஷங்கள் ஆகிவிட்டன. ஆயிரக்கணக்கானவர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இன்றும் வீதிகளில் அந்த பெண்கள் அலைந்து திரிகின்றார்கள், தமது குழந்தைகளை தேடி, தமது கணவன்மாரை தேடி, இன்னும் அவர்கள் உயிருடன் இருப்பதாக நம்புகின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலையில் ஒரு விரைவான தீர்வொன்று அந்த மக்களுக்கு தேவை. ஆகவே அந்த பாதிக்கப்பட்டவர்கள், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு விரைவான சர்வதேச ஒரு விசாரணை என்பது அந்த மக்களுக்கு அவசியம். ஆனால் அது இந்த அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் அந்த விடயம் உடனடியாக இல்லை. மாறாக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் சில புதிய விடயங்கள் அங்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்றும் இல்லாத இடத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எதிர்காலத்திலாவது இதனை செய்வதற்கு இது வழிவகுக்குமே தவிர உடனடியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கு இந்த தீர்மானம் என்பது வழிவகுக்காது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய விஷயம். அதாவது உடனடியாக தீர்வு என்பதாக இந்த தீர்மானம் கொடுக்க போறதில்ல. ஆனாலும் கூட இந்த தீர்மானத்தை தொடங்கியாவது வைக்கட்டும், எதிர்காலத்திலாவது என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்னமும் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 4-5 நாட்கள் 6 நாட்கள் 7 நாட்களுக்குள்ள அங்கு நடக்கக்கூடிய விவாதம் என்பது பல்வேறு தரப்பில் உள்ள உறுப்பு நாடுகளும் 47 உறுப்பு நாடுகள் இருக்குதா ஐநாவினுடைய மனித உரிமை கழகத்துல, அவர்கள் திருத்தங்கள் கொண்டு வரலாம், விவாதங்கள் கொண்டு வரலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம். இதை வலுப்படுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் சொல்வதுன்னு சொன்னீங்களே, அதுவும் கூட ஒரு அழுத்தம் வெல்லலாம் என்பதாக இதை மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்தால் தமிழர்கள் அதையும் நிர்பந்திக்க வேண்டும் கருதுகிறேன். நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது, மீண்டும் நான் சொல்வதாக இருந்தால், ஒரு சர்வதேச சுதந்திரமான விசாரணை கமிஷன் என்பது மிக மிக அவசியமானது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அந்த தேவைகளினுடைய அடிப்படையிலிருந்து இந்த விஷயம் பார்க்கப்பட வேண்டுமே தவிர யுத்தத்தில் கொல்லப்பட்ட காணாமல் போன மக்களினுடைய அந்த தேவைகள், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருந்து உலகளாவிய அளவில் பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு அடிப்படையில் இவர்களும் ஒரு காய் நகர்த்தல்களாக அது முழுமையாக அதாக இருக்கக்கூடாது. ஒரு பகுதி அதற்கு உட்பட்டதாக இருக்கலாம், ஆனால் முழுமையாக அது அதாக இருக்கக்கூடாது. இந்த ஈழத் தமிழ் மக்களுடைய நலன்கள் என்பதும் அதற்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். இப்போ இந்த 2வது வரைவு நகல்லையே 5வது அம்சமாக கொடுக்கப்பட்டது அல்லது சேர்க்கப்பட்டது அல்லது இருப்பது என்பதுதான் வித் த கன்கரன்ஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். இலங்கை அரசாங்கத்தை ஐயா நீ அனுமதிக்கிறீங்களா என்று கேட்டுப்பட்டுத்தே எந்த விசாரணை கூட செய்யணும் என்பது போல ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குது என்று சொல்றாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே அது உங்களுக்கு தெரியும், அது கடந்த 12ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பொழுது அது ஆரம்பத்தில் இருக்கவில்லை, பின்பு உட்புகுத்தப்பட்டது. இப்பொழுதும் கூட அது இருப்பது யாருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. ஆனால் இன்றும் அது மீண்டும் அதே வடிவத்தில் அது வந்திருக்கின்றது. அது இல்லாவிட்டாலும் கூட இலங்கை அரசாங்கம் இலங்கைக்குள் வருபவர்களுக்கு விசா கொடுக்குமோ அவர்கள் திருப்பி அனுப்ப முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே அந்த வரைகொண்டு இருக்கின்றது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்து நிச்சயமாக ஏனென்று சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், இலங்கை தன்னால் இதனை ஒரு நீதியான முறையில் செய்ய முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. ஆகவே குற்றவாளியிடம் போய் அவர்கள் திரும்ப மீண்டும் நிரூபித்ததற்கு பிற்பாடும் குற்றவாளியிடம் போய் இல்லை நீயே மீண்டும் இதனை ஒரு பார்த்துக்கொள், இதுக்கு நீதி விசாரணை பண்ணிக்கொள் என்று கூறுவது ஒரு அர்த்தமற்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த விடயத்தை இந்திய மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தெளிவான முறையில்
தமிழக அரசும் தமிழக மக்களும் அதனை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகவே ஈழத்தமிழ் மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பு. அதாவது மார்ச் 7 அமெரிக்காவுடைய இந்த 2வது வரைவு நகல் என்று முன்வைப்பதில் இருக்கக்கூடிய 5வது அம்சத்தை நீக்குவது என்பதாக குரல் எழ வேண்டும் என்பதாகவும் நீங்க கருதுறீங்க. அது மாத்திரம் அல்லாமல் அது ஒரு சர்வதேச நீதி விசாரணையை நோக்கி இது நகர்த்தப்பட வேண்டும். இந்த தீர்மானம் அவ்வாறு நகர்த்தப்பட வேண்டும் என்றுள்ள நிலைமை முக்கியமாக 2012ஆம் ஆண்டு 24 வாக்குகள் எடுப்பது ஒரு கடினமான செயலாக அன்று இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இலங்கை பிரச்சனை என்பது உலகளாவிய ரீதியில் தெரியப்பட்ட பிரச்சனையாகவும், மனித உரிமை மீறல்கள் என்பது எல்லோராலும் அறியப்பட்ட விஷயங்களாகவும், இந்த சேனல் 4 தொலைக்காட்சியினூடாக வந்த விடயங்கள் ஜெனீவாவை பொறுத்தவரையில் எல்லா தூதுவர்களும் பார்த்த ஒரு விடயமாகவும், ஆகவே இலங்கை தொடர்பான ஒரு புரிதல் என்று அதிகரித்திருக்கின்றது. ஆகவே நாடுகள் சப்போர்ட் பண்ணாதா என்பதல்ல பிரச்சனை. இந்திய அரசு, அமெரிக்க அரசு, ஐரோப்பிய நாடுகள் முன்வந்து அவர்கள் தொழில்படுகின்ற பட்சத்தில் தேவைக்கு மேல் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில் இருக்கக்கூடிய 47 உறுப்பு நாடுகள்ல 24 நாடுகள் ஏற்றுக்கொண்டால்தான், ஒப்புக்கொண்டால்தான், ஆதரித்தால்தான் நிறைவேறும் என்பதற்கு தான் அந்த 24 நாடுகள் என்று சொல்லினோம். ஜெனீவாவில் ஐநாவினுடைய இந்த மனித உரிமை கவுன்சிலுடைய விவாதத்திற்காக உங்கள் தரப்பு செய்திகளை அங்கு வந்து கொண்டு போவதற்கு நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையிலிருந்து நீங்கள் உட்பட பல்வேறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் போனீங்க. இதே மாதிரி வந்து அங்கே தென்னிலங்கையிலே வாழக்கூடிய சிங்கள மக்கள் மத்தியில் முற்போக்காக தமிழர்களுக்கு ஆதரவாக போர்க்குற்றங்கள் புரிந்தவர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்ன உள்ளவங்க இருப்பாங்க. அப்படி யாரும் வந்து அதே போல உங்களைப் போலவே உதவிகரமா வந்து செயல்பட்டாங்களா? நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமல்ல, புலம்பெயர் தமிழ் மக்களுடைய சார்பாக அமெரிக்காவிலிருந்து, கனடாவிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, பல்வேறுபட்ட ஆஸ்திரேலியாவிலிருந்து, பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்தும் இதனை விட பார்த்தீர்கள் சொன்னால் மனித உரிமைகள் சம்பந்தமாக தென்பகுதியில் காத்திரமாக செயற்படக்கூடிய நிமல்கா பெர்னாண்டோ, அதே மாதிரி பத்திரிகையாளர் சுனந்த தேசப்பிரியா, அவரை போன்ற வேறு பலரும் அங்கு வந்திருந்தார்கள். அது இலங்கை அரசால் இன்னமும் சொன்ன போல வேட்டையாடக்கூடிய சுனந்து. ஆமா, அப்படியானவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மாத்திரமில்லை, இலங்கை அரசாங்கத்தினுடைய போர்க்குற்றங்கள், காணாமல் போனதல் சம்பந்தமாக விரிவாக அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் நீண்ட காலம் இந்த ஜெனீவா மனித உரிமைகள் விஷயங்களுடன் தொடர்புடையவர்கள். இவை தவிர நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு கார்ட்டூனிஸ்ட் எகலியா குடக என்று சொன்ன கார்ட்டூனிஸ்ட், அவர் காணாமல் போயிருக்கிறார், கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார். அவர் ஒரு சிங்களவர், அவருடைய மனைவி வந்திருந்தார். இதே மாதிரி ஒரு முஸ்லிம் மகனை காணாமல் போன அவருடைய தாய் வந்திருந்தார். இப்படி பல்வேறுபட்ட தரப்பிலும் இருந்து அங்கு வந்து தமது பக்க கருத்துக்களை, கடத்தப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக தமது பக்க கருத்துக்களை சொல்வதற்காகவும் அங்கு வந்திருந்தார்கள். போன வருடம் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ், சிங்களம், முஸ்லிம் என அரசாங்கம் கொண்டு போய் இறக்கியது. ஆனால் இந்த முறை நான் நிற்கின்ற காலத்தில் நிச்சயமாக அங்கு அரசு தரப்புக்காக தமது விஷயங்களை செய்வதற்கு பெருமளவில் அங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. போன முறை மாதிரி 2012 மாதிரி ஒரு 150 பேர் டக்ளர் தேவானந்தோட படை அனுப்புற வேலையெல்லாம் இந்த முறை இலங்கை அரசாங்கத்தினுடைய சிங்கள பிரதிநிதிகள் வந்து லாபி பண்றது வேலையை செய்யவில்லை. பயமா அல்லது தோத்து போகும் எண்ணம்? நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் இந்த முறை தாங்கள் மிகவும் ஒரு பேட் விக்கெட் என்று சொல்வார்கள், ஒரு பிள்ளையாக ஒரு இதில் இருக்கிறார்கள், தங்களுக்கு எதிர்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆகவே இதில் போய் அப்படி செய்வதில் அர்த்தம் இருக்காது என்ற ஒரு புரிதல் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே அவ்வாறானவர்களை ஜெனீவாவால் அந்த நான் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியவில்லை. முறை அவங்க மிரட்டினதெல்லாம் வந்து படம் போட்டு பெரிய அளவுக்கு அம்பலமாயிடுச்சு. ஆமா, இந்த நாள பயந்து போய் கூட இருக்கலாம். இப்பொழுது அமைச்சரும் ஒரு சிலரும் அங்கு போயிருக்கின்றார்கள். ஆனால் போன முறைய மாதிரியா இல்ல. ஆனால் நிச்சயமாக அவர்கள் இந்த முறை இப்பொழுது அங்கு போயிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தமது பக்க கருத்துக்களை நிச்சயமாக வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் இருந்த பொழுதிலும் கூட என்னை பொறுத்தவரையில் முன்னர் நம்முடைய பொழுது நிலைமைகள் மாறி இருக்கின்றன. இலங்கை தமிழர் பிரச்சனை சர்வதேச ரீதியாக பல நாடுகளுக்கு தெரிந்திருக்கின்றது. முக்கியமாக யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் போன்றவை இலங்கை அரசாங்கம் அதற்குள் பாரதூரமான ஈடுபாட்டை கொண்டிருக்கின்றது என்பது பல வகையால் புரியப்பட்டது. அதே போல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு ஆதரவாக போய் ஜெனீவால பரப்புரை செய்யறாங்களேன்ட்டு அவங்க எல்லாம் ஊருக்கு திரும்பட்டும், கைது பண்ண போறோம்னாங்களே, நீங்க ஊருக்கு திரும்பிட்டு வந்தீங்களா? எப்படி? ஆமா, ஜெனீவாவிலிருந்து நான் நேரடியாக கொழும்பு போய் கொழும்பிலிருந்து 2 நாட்கள் கழித்து தான் நீங்க வந்திருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக சிங்கள அதி தீவிரவாத போக்கு கொண்டவர்களால்
இது பிரச்சாரப்படுத்தப்படுகின்றது. சிங்கள பத்திரிகைகளில் முக்கியமாக இது பிரச்சாரப்படுத்தப்படுகின்றது. இவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட வேண்டும், இலங்கையினுடைய இறையாண்மைக்கு எதிராக இவர்கள் செயற்படுகின்றார்கள், இலங்கையை காட்டிக் கொடுக்கின்றார்கள், துரோகிகள் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். நாங்கள் இலங்கை என்ற நாட்டுக்கு எதிராக செயற்படவில்லை, ஆனால் நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றோம். இலங்கை அரசாங்கத்தினுடைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக செயற்படுகின்றோம். இலங்கை அரசாங்கத்தினுடைய யுத்த குற்றங்கள் வெளியில் வர வேண்டும் என்பதற்காக செயற்படுகின்றோம். நாங்கள் இதே விட அதாவது இதற்கு முன்பாக ஜேவிபியினுடைய காலகட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஜெனீவா சென்று தனது மக்களுக்காக வாதாடினார். அதே வேலையைத்தான் இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் எமது மக்களுக்காக செய்கின்றோம். ஆகவே எமக்கு அந்த விடயத்தில் வழிகாட்டியாக இருந்தவரும் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி தான். அவர் தனது மக்கள் ஏவிபியால் பாதிக்கப்பட்ட பொழுதோ அல்லது அப்பொழுது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசால் பாதிக்கப்பட்ட பொழுது ஜெனீவா சென்று நான் எனது மக்களுக்காக எந்த பேருடனும் பேசுவேன் என்றார். அதே விடயத்தை தான் எமது மக்களுக்காக எனது இனத்துக்காக நாங்கள் போய் அந்த விடயத்தை செய்கின்றோம். ஆகவே இது துரோகமும் அல்ல, இது இந்த நாட்டுக்கு எதிரானதும் அல்ல. ஆனால் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு எதிரானது, அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக. ஈழத்தமிழர்களுடைய எதிர்கால வாழ்க்கை உத்தரவாதத்திற்கு உலக அளவிலும் உள்ளூர் அளவிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் MP சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இதுவரை விளக்கி இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். இந்த யாழ்ப்பாணத்தில் கூட 2 வாரங்களுக்கு முன்னால ஒரு இதே போன்ற கோரிக்கைகளுடன் நீங்க அந்த காவல்துறையிட்ட அனுமதி இல்லைன்னு போராடிக்கிட்டு இருந்தீங்க, ஆர்ப்பாட்டம் என்பதெல்லாம் இணையதளத்துல வந்துச்சு. அது என்ன? அது உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், இன்றும் கூட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினரால் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்றும் மக்கள் இன்னும் மீளப்பு குடியேற முடியாத நிலைமை இருக்கின்றது. வலிகாமம் வடக்கு என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பகுதி, அங்கு பலாலி விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏறத்தாழ 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட 24 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட ஒரு இடத்தை இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அங்கு போக வேண்டும் என ஆயிரக்கணக்கான மக்கள் பதிவு செய்துவிட்டு காவல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் போகவே முடியாது. இது எமது பலாலி எமக்கு தேவை என்ற அடிப்படையில் இராணுவம் நடந்து கொள்கின்றது. ஆகவே அந்த மீள குடியேறிய மக்கள் தமக்கென்று ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார்கள். அந்த அமைப்பு ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். இதற்கு எதிரான ஒரு சாத்வீகமான ஒரு அறவழி போராட்டத்தை அறிவித்தார்கள். அந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். அப்போது ஈவன் ரணில் விக்ரமசிங்க கூட அந்த போராட்டத்துக்கு வந்து போயிருந்தார். அவர் வந்து போனதன் பின்பு ஏற்கனவே அந்த மக்களுக்குள் கலந்திருந்த இராணுவ புலனாய்வு பிரிவினர், சிவில் உடுப்புகள் இருந்தவர்கள் மக்களை விரட்டி அடிக்கின்ற வேலைகளை செய்தார்கள். அப்படிப்பட்ட சிங்கள ஆண் இராணுவம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மொத்தமும் அல்லது வடக்கு மாகாணத்துல எப்படி மொத்தம் அவர்களுடைய தொகை வந்து குவிக்கப்பட்டது? அதாவது வடக்கு மாகாணம் என்பது முழுக்க சிங்கள இராணுவத்தினரால் occupied force, ஆக்கிரமிப்பு இராணுவமாக அது இருக்கின்றது. அங்கு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய மொத்த இராணுவம் 2 லட்சம். அது 20 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 20 டிவிஷனில் 15 டிவிஷன் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. 1.5 லட்சம் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். இதனை விட போலீசார் இருக்கின்றனர், கடற்படை இருக்கின்றது, ஆகாயப்படை இருக்கின்றது. இதெல்லாம் வேறு. ஆகவே இராணுவம் மட்டும் தரைப்படை மட்டும் 1.5 லட்சம் பேர் அங்கே இருக்கின்றார்கள். இதனை விட கிழக்கு மாகாணத்தில் 2 டிவிஷன் 20,000 பேர் கிழக்கு மாகாணத்தில். ஆகவே ஒட்டுமொத்தமாக 1,70,000 இராணுவம் வடக்கு கிழக்கில் குடிகொண்டிருக்க மிகுதி 30,000 மாத்திரம்தான் மிகுதி சிங்கள பக்கத்தில் தென்னிலங்கையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இந்த இராணுவத்திற்கு இப்பொழுது இராணுவ குடியிருப்புகள் கட்டப்படுகின்றது. இராணுவ குடியிருப்புகள் கட்டுவதற்கு சீனா முழு உதவிகளையும் செய்கின்றது. ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசிங் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து உடனே வீடுகளை ஃபிட் பண்ணுவார்கள். ஒரு சுதந்திரமாக உடனடியாக திடீர் வீடுகள். அது வந்து நீண்ட காலத்தில் பாதிக்கக்கூடிய திடீர் வீடுகள். சீனா அதற்கான உபகரணங்களை வழங்கி இருக்கின்றது. இவ்வாறு ஆயிரக்கணக்கான வீடுகள் இராணுவத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிங்கள இராணுவ குடியிருப்புகள் ஒரு பக்கம் வருகின்றது. தமிழ் மக்களுடைய காணிகள் அதற்காக பறிக்கப்படுகின்றது. பல இடங்களில் ஏறத்தாழ இதுவரை 30,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவம் தன்னுடைய தேவைக்காக எடுத்திருக்கின்றது. இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடாமல் வைத்திருக்கின்றது. ஆகவே கம்ப்ளீட்டாக முழுமையாக இது ஒரு இராணுவ மயப்படுத்தப்பட்ட இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக வடக்கு மாகாணம் மாற்றப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, இப்பொழுது சிங்கள குடியேற்றங்களும் வந்திருக்கின்றது. கிராம மட்டங்களில் இராணுவம் பறந்திருக்க சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றினால் யாரும் அதற்கு எதிராக போராட முடியாது
ஏனென்றால் அவர்கள் ஆயுதங்களுடன் சிங்கள இராணுவத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே எந்த பாதிப்பும் இல்லாமல் சிங்கள மக்களை குடியேற்றலாம் என்ற அடிப்படையில் அந்த குடியேற்றங்களும் இன்னொரு புறத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பார்த்தீர்களான்னு சொன்னால் யுத்தத்துக்கு பிற்பாடு எல்லோரும் பேசுகின்ற இந்த ரீகன்சிலியேஷன் புரிந்துணர்வு என்பது வெகு வெகு தொலைவுக்கு போக நடைபெற்றுக் கொண்டிருப்பது வடக்கு மாகாணம் முழுமையாக சிங்கள இராணுவமயப்படுத்தப்படுவதும் சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவதும் புதிய புதிய புத்த கோயில்கள் உருவாக்கப்படுவதும் ஆகவே அவ்வாறான ஒரு நிகழ்வு மாத்திரமல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்னும் தமது சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையுமாக, அதாவது தமிழ் இனம் என்பது ஒரு பக்கம் பிசிக்கலாக எலிமினேட் பண்ணினது போக இப்பொழுது இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது அந்த மக்களை அந்த மண்ணை விட்டு மீண்டும் திரட்டுகின்ற ஒரு செயற்பாடு. ஆகவே இப்ப பார்த்தீர்களா இருந்தால் ஒரு இனப்படுகொலை என்பதனுடைய பல வடிவங்களும் தொடர்கின்றது. A9 பாதையில் முழு பிசினஸ் A9 பாதையில் இராணுவத்தினர் 25க்கும் மேற்பட்ட கடைகளை சாப்பாட்டு கடைகளை போட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய பிரதேசத்தில் தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய அவர்களுடைய பிசினஸை அவர்கள் செய்கின்றார்கள். பலாலியில் அவர்கள் விவசாயம் செய்யும் தமிழ் மக்களுடைய நிலங்களை பிடித்து விவசாயம் செய்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்கின்ற பொழுது திடீரென 100 ரூபாய் விற்கக்கூடிய 1 கிலோ கத்தரிக்காய் இவர்களுடைய வெஜிடபிள்ஸ் வந்தவன் 50 ரூபாயாக குறைந்துவிடும். ஏனென்றால் இவர்களுக்கு கூலி கிடையாது, இராணுவத்துக்கு செய்கின்றார்கள், அவர்களுக்கு தண்ணி வசதி ட்ரக் வசதி எல்லாமே அவர்களுக்கு ஃப்ரீ. ஆகவே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தால் அவர்கள் 50 ரூபாய் விற்றால் சாதாரணமான தமிழ் மகன் தன்னோட விளை பொருட்களை கொண்டு வந்து விற்க முடியாத ஒரு சூழல், அவ்வளவு மோசமான. ஆகவே சிங்கள ஆக்கிரமிப்புக்கு வலுவேற்றுவது போல நீங்க சீனாவினுடைய பொருளாதார இராணுவ உள் ஆக்கிரமிப்பு வருதுன்னு சொல்றீங்களே, அதை ஒட்டி இந்திய அரசுக்கு என்னதான் நிறைவாக சொல்ல வேண்டும்? இந்திய அரசாங்கம் இவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இலங்கை தமிழ் மக்களினுடைய நலன்களில் இருந்தும் ஒரு தேசிய அழிந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தும் the right to protect என்று சொன்ன ஒரு அடிப்படையில் இருந்து ஏனென்று சொல்லி சொன்னால் அதனை அழிக்கிறதுக்கான முழு வேலைகளும் நடந்து கொண்டும் எக்கனாமிக்கல் ஜெனோசைட், கல்ச்சரல் ஜெனோசைட், பிசிக்கல் ஜெனோசைட் என அந்த அழிவு என்பது பல முனைகளில் நடைபெறுகின்ற பொழுது ஒரு தேசிய இனம் தனது தனித்தன்மையை முழுமையாக இழந்து போய் சிங்கள மக்களுடன் அசிமிலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட நமது பக்கத்து நாட்டிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது அங்கு உள்ள தமிழ் தேசிய இனம் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களது தனித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களது கலாச்சாரம் பண்பாடுகள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களது சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமது மண்ணில் தமது தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். இதனைத்தான் நாங்கள் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம், தமிழகத்திடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். நன்றி சுரேஷ் அவர்களே. நீங்கள் மிகச் சிறப்பாக யாழ்ப்பாணத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குள்ள நிலைமையையும் அதை எப்படி உங்களுடைய உரிமைக்கான தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை தனித்து அவர்களே அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக உலக அளவில் கொண்டு போய் எதிரொலித்தீர்கள் என்பதையும் கூட இன்றைக்கு உடனடியாக செய்ய வேண்டிய அனைத்து நாட்டு சுயேட்சையான ஒரு விசாரணையை வலுப்படுத்துவது என்பதற்குமான செய்திகள் கொடுத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம்.